ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். விஸ்பர்ஸ் ஆஃப் ஃபேட்டோட 7th எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல இந்த ஸ்வாட் கிங்கோட சிட்டில பயங்கர கிராண்டா ஒரு ஃபங்க்ஷன் ஓபன் ஆயிருந்துச்சு. அதோட தான் முடிஞ்சது. இந்த எபிசோட்ல நம்ம தங்லி அவன் போட் எடுத்துட்டு அந்த ஊருக்குள்ள வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க, உங்களெல்லாம் யாரையும் உள்ள விட முடியாது, இன்விடேஷன் இருந்தா மட்டும்தான் உள்ள வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஆளுங்க சொல்லிடுறாங்க. தங்லி கூலா கேட்டு சிரிச்சிட்டு இருக்க, அங்க முன்னாடி போய் நின்னுட்டு நம்ம சீயூன் இருக்கானே, அப்போ என் வெப்பனை எடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு அங்க நிக்கிறவங்கள மிரட்டிட்டு இருக்கான். கரெக்டா அவன் வெப்பன் எடுத்து அட்டாக் பண்றதுக்கு ட்ரை பண்ணும்போது அப்ப ஸ்வாட் சிட்டிக்குள்ள இருந்து இன்ஸ்பெக்டர் ஒருத்தன் இருக்கான். அவன் வெளியே வந்துட்டு இருக்கான். என்ன தைரியம் தான் எங்க கிட்டயே பிரச்சனை பண்ணுவீங்க, இன்விடேஷன் இல்லாம யாரும் வெளியே வர முடியாது, இங்க இருந்து உள்ளேயும் வர முடியாது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட அட்டாக் பண்றீங்களா எங்க ஆளுங்களையே, எவ்வளவு திமிர் இருக்கும் அப்படின்னு கண்டபடி திட்ட ஆரம்பிக்க தங்லி பாக்குறான். ஓ அவ்வளவு சீரியஸா ரூல்ஸ் இருக்கா, இன்விடேஷன் இல்லைன்னா உள்ள வர முடியாதா அப்படின்னு கேட்கும் போதே அப்ப எல்லாருமே வந்து நிறைய பேர் கத்த ஆரம்பிக்கிறாங்க. உல்லாச போட் வருது, வழிவிடுங்க வழிவிடுங்க அப்படின்னு. உல்லாச போட் அப்படிங்கிறது இந்த ஸ்வாட் சிட்டிக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய போட். அது வந்து பிசினஸ்க்காக பயங்கர கிராண்டான ஒரு போட்டா, நிறைய பணக்காரங்க மட்டுமே போகக்கூடிய அந்த கிராண்டான போட்டு எதுக்கு இந்த பக்கம் வருதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது போட்ல இருக்கிறவங்க, எங்க பாஸ் இன்னைக்கு வராரு ரொம்ப நாளுக்கு அப்புறம், அதனால நாங்க எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுக்க போறோம், என்ன வேணா ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம், இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்க காசெல்லாம் கிஃப்டா தூக்கி தூக்கி போட்டுட்டு இருக்காங்க. யாரா அது இவ்வளவு சீன் போட்டுட்டு வருது அப்படின்னு சீயுனே அமைதியா பாத்துட்டு இருக்கான். கரெக்டா அந்த இன்ஸ்பெக்டர் இருக்கான்ல, இங்க பாருங்க இவங்க வரதால நீங்க தப்பிச்சிட்டு இருக்கீங்க, இங்க இருந்து நீங்க கிளம்பி போயிடுங்க அப்படின்னு சொல்ல கதவு ஓபன் ஆகுது. அந்த போட்ல இருந்து படிக்கட்டெல்லாம் வருது. நேரா நம்ம தங்லி முன்னாடி படிக்கட்டு நிக்குது. பாஸ் வாங்க பாஸ், போட்ல ஏறுங்க பாஸ் அப்படின்னு எல்லாரும் தங்லிக்கு வணக்கம் சொல்லி கூப்பிடுறாங்க. இன்ஸ்பெக்டர் பாக்குறான், நீங்க தான் அந்த பாஸோட ஓனரா, அப்படி இருக்கும்போது உங்களுக்கு முறைப்படி இன்விடேஷனே இருந்திருக்கும், அதை நீங்க காட்டிட்டு நேரா உள்ள போயிருந்திருக்கலாம்ல, எதுக்காக இவ்வளவு பிரச்சனை பண்ணீங்க அப்படின்னு கேட்க, நானா சும்மாவே சாதாரணமா எந்த விஷயத்தையும் பண்ணா எனக்கு பிடிக்காது, கொஞ்சம் கிராண்டா பண்ணதான் பிடிக்கும், அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கட்டுல ஏறான். அவன் அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் சீயூனையும் ஷீஷியையும் பார்த்து வாங்க அப்படின்னு கூப்பிட்டுட்டு, இவன் எப்படி சீன் போடுறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சீயூன் உள்ள வரான். போட்டுக்குள்ள வந்து பாக்குறான், என்னையா அது போட்டு இவ்வளவு கிராண்டா இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு இடத்தையும் சுத்தி பார்த்துட்டு, யோ தந்திரனரி இது நிஜமாவே உன்னோட போட்டா, எப்ப வாங்கின, எதுக்கு வாங்கின, எவ்வளவு காசு கொடுத்து வாங்கின அப்படின்னு கேட்க தங்லி சொல்றான், சும்மா வாங்கின, எவ்வளவு காசுலாம் ஞாபகம் இல்ல, என்ன அமலே கொடுத்து வாங்கினா அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு இதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு எனக்கு தெரியாதையா அப்படின்னு சீயூன் கேட்டுட்டு இருக்க, என் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரையும் நல்லா செட்டில் பண்ணுங்க, இங்கே நல்லா கிராண்டா மேக்கப் எல்லாம் போட்டு பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு தங்லி சொல்லிட்டு நேரா உள்ள போறான். ஷீச்சியையும் சீயூனையும் அவங்க கூட்டிட்டு போறாங்க. இங்க இன்னொரு பக்கம் இந்த ஸ்வாட் கிங் அங்க ஃபங்க்ஷன்ல நிறைய பேர் கூட சண்டை போட்டு இது ஒரு கேம் மாதிரி, என்டர்டெய்னிங் கேம் மாதிரி மேட்ச் வைக்கிறாங்க. அதுல ஒருத்தர் 30 நிமிஷமா ஸ்வாட் கிங் கூட வந்து போட்டி போட்டானா, மத்தவங்க எல்லாம் ஸ்வாட் கிங் கூடயே 30 நிமிஷம் தாங்கிட்டான் பாருன்னு சொல்ல அது ஸ்வாட் கிங் காதுல விழுந்துருது. எனக்கு பேர் வந்துட்டு எப்பவுமே ஸ்பாட்லைட் ஏன் பேர்ல தான் இருக்கணும் அப்படின்னு ஒரே அடி அடிச்சு அந்த ஆளை நல்லா தள்ளி விட்டுறான். அவர் வாயில ரத்தம் துப்பி கீழே விழுந்துட்டாரு. சுஞ்சி சொல்லிட்டு இருக்கா, எவ்வளவு கேவலமானவன் பாத்தியா, ஜஸ்ட் மிஸ் அந்த ஆளு, இல்லனா கண்டிப்பா இறந்து போயிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கிறா. இது ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்சா அப்படின்னு. பக்கத்துலயே ஒரு பையன் நிக்கிறான்ல, அதான் வளையல் பாய், அவன் பேரு கூவான். கூ அங்க வந்துடுறான். நீ ஏன் ஒரு மேல இவ்வளவு கோவமா இருக்கு அப்படின்னு கேட்க, இவன் அவ்வளவு நல்லவனடா, உனக்கு தெரியாது, போக போக தெரியும் பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம சுஞ்சியை இன்னும் கோவமா கத்திக்கிட்டு இருக்கா. இங்க தங்லியோட போட்ல பயங்கர கிராண்டா டான்ஸ், ஆடல் பாடல் அப்படின்னு எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஆனா அதெல்லாம் பாக்குற மூட்ல செய்யணும் இல்ல, ஹை நல்ல சோறு நல்ல சோறுன்னு சொல்லிட்டு சூப்பரா சாப்பிட ஆரம்பிக்கிறான். நம்ம தங்லி இன்னொரு பக்கமா போய் நின்னுட்டு யோசிச்சு பாத்துட்டு இருக்க, அப்ப அந்த போட்டோட மேனேஜர், நீங்க இத்தனை நாளா பாக்கல, கணக்கு வழக்கெல்லாம் இதுல இருக்குன்னு சொல்ல அது சும்மா எடுத்து பாக்குற மாதிரி பாத்துட்டு, ஷீஷி இருக்கால அவகிட்ட கொண்டு போய் கொடுங்க, கணக்கு வழக்க அவளுக்கு தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிடுறான். சரின்னு அவங்களும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல ஷீஷி நம்ம தங்லிய பாக்குறதுக்கு வந்துடுறா. நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க, அந்த ஸ்வாட் கிங்க பாக்குறதுக்கு தானே, அவரை பார்க்க போலையா அப்படின்னு கேட்க தங்லி பாக்குறான், நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன், நானே போய் பார்த்தா எப்படி, நான் வந்திருக்கேன்னு தெரிஞ்சு அவனை வந்து பார்க்க வைக்கிறேன், அதுக்குதான் வெயிட் பண்றேன் அப்படின்னு தங்லி சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க இந்த மேட்ச் நடந்துட்டு இருக்க இடத்துல திடீர்னு பார்த்தா யாரோ வர மாதிரி இருக்கு ஸ்பெஷலா. எல்லாரும் யார் வராங்க, இடமே அதிருது, ஒன்னும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அசந்து போய் பார்த்துட்டு இருக்க, டக்குன்னு ஸ்வாட் கிங், யார் என்கிட்ட போட்டி போட வரீங்க, யாரா இருந்தாலும் முன்னாடி வாங்க அப்படின்னு சொல்ல டக்குன்னு பின்னாடி வந்து யாரோ உட்காந்துட்டு கூலா ஆப்பிள் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நல்ல வெள்ளை கலர் முடி வச்சுட்டு வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டுட்டு பார்த்தா வந்துட்டு, நான் உங்க கூட போட்டி போட தான் வந்தேன், உங்க திறமைக்கு முன்னாடி ஏன் திறமை ஈடாகாது, ட்ரை பண்ணி பாக்குறேன் அப்படின்னு கையில
இருந்து பனியோட ஸ்னோவோட பவர் எடுத்து ஒட்டு மொத்தமா அதை ரெடி பண்ணிட்டு அட்டாக் பண்றதுக்கு ரெடியா இருக்க. அடடா பனி வீரன் பனி வீரன் அங்க இருக்கிற எல்லாரும் கத்த ஆரம்பிக்கிறாங்க. அதான் இவ்வளவு திமிரு இருந்ததா இப்பதான் புரியுது அப்படின்னு சொல்லிட்டு கூர்கான்ல அவனோட சீனியர் வரையா அந்த பனி வீரனை பார்த்துட்டு ஓ பனி வெப்பன் எடுக்கிறியா இப்ப என்ன பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வாட் கிங் இருக்கான்ல நெருப்பு வெப்பன் எடுக்கிறான். 2 பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. ரொம்ப நேரம் ஆகுது. அடுத்து 2 பேரோட பவரும் வந்துட்டு ஈக்குவலைஸ் ஆகி காலி ஆயிடுது. பனி வீரன் பாக்குறான். வேணும்னே கீழே விழுந்து அவன் வயித்துல அவனாவே குத்திக்கிட்டு வாயிலிருந்து ரத்தம் வர வச்சு உங்க பவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, என்னால ஒண்ணும் பண்ண முடியல, எல்லாரும் உங்களை ஏன் புகழ்றாங்கன்னு இப்பதான் புரியுது அப்படின்னு ஓவரா ஆக்டிங்க போட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். ஸ்வாட் கிங் அவனை பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு ஆள் அனுப்புங்கன்னு சொல்ல கொஞ்சம் பேர் பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. தங்லி இன்னும் கூலா நின்னு பாத்துட்டு இருக்கான். நம்ம போக வேண்டிய நேரம் வந்துருச்சு, ஷிஷி நீ இப்ப போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டு இருக்கான்ல ஷென் அவனை கூப்பிடுறான். ஷென்னு வந்ததுமே நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு, ஷென் வா போலாம் அப்படின்னு ஷென்னை கூடி நம்ம தங்லி ஓரமா இருக்கிற அதான் ஒரு பெரிய வீராங்கனை இருந்தாங்கல்ல அந்த மேடம் இருந்த இடத்துக்கு கூட்டு போயிடுறான். இங்கதான் அவங்க பவரை சீல் பண்ணி வச்சிட்டு இருக்காங்க. இதுல வந்து ஒரு பெரிய பொக்கிஷமே இருக்கு. அதை அடையிறதை விட்டுட்டு இந்த ஸ்வாட் கிங் இருக்கான்ல பேராசைக்கு அடிமையாயிட்டு கோஸ்ட் பில் எல்லாம் எடுத்து வித்துட்டு இருக்கான். அதனால நம்ம என்ன பண்ணும் சும்மா விடக்கூடாது அப்படின்னு தங்லி சொல்றான். நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்க வெளியே சலசலப்பை உருவாக்கணும்னா உள்ள பெரிய ஆள் மேலதானே கை வைக்கணும் அப்படின்னு அந்த மேஜிக் சீல் இருக்குல்ல அதுக்குள்ள நேரா தங்லி போயிடுறான். ஷென் அமைதியா என்ன நடக்குதுன்னு வெளியே இருந்து பாத்துட்டு இருக்கான். தங்லி நேரா உள்ள போறவன் அந்த வீராங்கனை போட்டு வச்ச சீலை ஓபன் பண்ணிட்டு அதுக்குள்ள போறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க. ஷென் அப்படியே ஷாக் ஆயிட்டு இருக்கான். தங்லிக்கு கையில ஒரு காயம் வருது, அதுவும் ஆறிடுது. இந்த இடத்துல வந்து இன்னமும் பெரிய பவர் இருக்கு போலயே அப்படின்னு தங்லி யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த லேடி வெளியே வந்துடுறா. என் பேரு தங்லி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நீங்க கொஞ்சம் கைட் பண்ணுங்க, பீனிக்ஸ் இருக்குல்ல அதுகிட்ட நான் போகணும்னு சொல்ல தங்லியோட நெத்தியில இருக்கிற முத்திரையை அந்த வீராங்கனை பாத்துடுறாங்க. நீ மோசமானவன், உன்னை நான் சும்மா விட மாட்டேன், உன் உயிரை இங்கே எடுக்கிற அப்படின்னு அவங்க கிட்ட இருந்து கோல்டன் பீனிக்ஸ் வருது. அதை வச்சு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரம் நம்ம ஸ்வாட் கிங் இருக்கான்ல அவன் கோல்டன் பீனிக்ஸ் வரத பாத்துடுறான். அங்க இருக்க ஊர் மக்கள் எல்லாருமே பாத்துட்டு ஸ்வாட் கிங் கிட்ட இருந்து கூட இவ்வளவு பவர் வரல, ஆனா இது கோல்டன் பீனிக்ஸ் வருது யாரோடதா இருக்கும் அப்படின்னு பேசிட்டு இருக்க. ஸ்வாட் கிங்குக்கு மறுபடியும் ஸ்பாட்லைட் அவன் பக்கத்துல இருந்து வெளியே போறது சுத்தமா பிடிக்கல. யாரும் கவலைப்படாதீங்க, ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை யாரும் கிளப்பி விட்டுருக்காங்க, நான் இருக்கேன்ல கவலைப்படாதீங்க, நம்ம போய் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல சுஞ்சி பாக்குறா. நீங்க மட்டும் எதுக்கு போகணும், நாங்கெல்லாம் சும்மா தானே இருக்கோம், நாங்களும் போய் பார்த்தா எங்களுக்கும் அறிவு வளரும்ல அப்படின்னு போட்டு கொடுத்துடுறா. ஸ்வாட் கிங்கால இப்ப எதுவும் பண்ண முடியல, சரி வாங்க அப்படின்னு நேரா கூட்டு போயிடுறான். இங்க பார்த்தா வெளியே வந்துட்டு ஒரு ஆள் உள்ள போய் மாட்டிட்டு இருக்கான். அவன் பண்ண வேலைதான் அப்படின்னு ஸ்வாட் கிங்குக்கு தெரியுது. ஆனா நம்ம ஸ்வாட் கிங்கால உள்ள போக முடியாது போல, என்ன மேஜிக் தடுத்து நிறுத்துது, ஆனா இவனை மட்டும் உள்ள விட்டுருக்கு. இது தெரிஞ்சா அசிங்கமா போயிடுமே அப்படின்னு மனசுல யோசிச்சுட்டு டேய் யாரா உள்ள போனது, ஒழுங்கா வெளியே வாடா இல்லனா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாட் கிங் ஏதோ உள்ள போக விருப்பம் இல்லாத மாதிரி வெளியே இருந்தே பேசிட்டு இருக்கான். ஆனா இங்க தங்லி உள்ள போனவன் அவனோட எண்ணம் ஃபுல்லா வந்துட்டு உள்ளுக்குள்ள இருக்கு, அந்த சீல்குள்ள இருக்கு, அந்த வீராங்கனையோட சண்டை போடுறதுல இருக்கு. அந்த வீராங்கனை பாத்துட்டே இருக்கா. உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறா. இங்க அதுக்குள்ள எப்படியாவது உள்ள போய் சீன் போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாட் கிங் உள்ள வரதுக்கு ட்ரை பண்றான். கரெக்டா அந்த நேரத்துல நம்ம ஷென் அங்க வந்துடுறான். ஷென் ஸ்வாட் கிங்கோட சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஷென்ன ஸ்வாட் கிங் பாத்துட்டு அந்த போர்ட்டர் தானே நீ இங்க எதுக்கு வந்திருக்க, என் உயிரை யாராவது கேட்டாங்களா என்ன, என்கிட்ட சண்டை போடுறதுக்கு உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கையில பவர் எடுத்து அந்த சிவப்பு பீனிக்ஸ பறக்க விடுறான். அது ஷென்னை அட்டாக் பண்றதுக்கு போயிட்டு இருக்கு. ஷென் அவனையே காப்பாத்திக்கிட்டு இருக்கான். கரெக்டா அந்த நேரம்னு பார்த்து உள்ளுக்குள்ள நம்ம தங்லி போனால அதுல இருந்து பவர் எக்கச்சக்கமா வெளியே வர ஆரம்பிக்குது. சுஞ்சி பாத்துட்டு இருக்கா, பவர் லீக் ஆக ஆரம்பிக்குது. அப்ப யாரோ வெளியே வர போறாங்க போல அப்படின்னு சொல்லும் போதே தங்லி அந்த பக்கமா வந்துடுறான். ஷென் அங்க பக்கத்துல வந்துட்டு தங்லி கூட நின்னுட்டு இருக்கான். என்ன ஸ்வாட் கிங் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஷென் எதுக்கு அட்டாக் பண்றீங்க அப்படின்னு தங்லி கேட்டுட்டு இருக்கும் போதே சுஞ்சி அந்த இடத்துக்கு வந்துடுறா. சார் நீங்களா அப்படின்னு தங்லிய கேள்வி கேட்டுட்டு இருக்கா. உடனே கு பாத்துட்டு யாரு தங்லி தங்லின்னு சொல்லிட்டே இருந்தியே அவர்தான் இவரா அப்படின்னு கேட்க தங்லி எல்லாரையும் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். அங்க நிக்கிறவங்க எல்லாம் அந்த உல்லாச படகு இருக்குல்ல அதோட ஓனர் இவரு, இப்பதான் அவரை பார்த்தேன், பெரிய பணக்காரரு, நிறைய காசு வச்சிருக்காரு, ஆனா ரொம்ப நல்லவரா இருக்காரு, அவ்வளவு கிஃப்ட் கொடுத்தாருன்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே இந்த ஸ்வாட் கிங்குக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுது. ஓ நீங்க தான் அந்த போட்டோட ஓனரா, உங்களை போன தடவை வந்து அவனை புடிச்சிட்டு வந்தால துணை தலைவனை அப்ப பார்த்தது, அதுக்கப்புறமா இப்பதான் அவங்கள பாக்குறேன் அப்படின்னு சொல்ல தங்லி பாக்குறான். நீங்க சில விஷயத்த தப்பா பேசுறீங்க, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்க அந்த துணை தலைவனை பிடிக்கல, நான் புடிச்சு வச்சிருந்தேன், நீங்க கூட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்ல மத்த எல்லாரும் பார்த்துட்டு என்னது இவர் பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இதுவே ஸ்வாட் கிங்குக்கு அவமானமா போயிருது. அது மட்டும் இல்லாம நானும் இதுல தேவையில்லாம தலையிடுறதுக்காக வரல, நான் அந்த பையனை கொண்டுட்டேன்னு தப்பா நினைச்சு என்ன புடிச்சிட்டு போனாங்க, அப்ப நானும் ஒரு விக்டிம் தானே, அதனால இந்த கேஸ பத்தி விசாரிக்கிறதுக்கு எனக்கும் உரிமை இருக்கு, அதனால வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல உடனே எல்லாரும் வந்துட்டு அமைதி ஆயிடுறாங்க. சுஞ்சி பாக்குறா, இந்த கேஸ்ல இவ்வளவு மர்மம் இருக்கும் போது பப்ளிக்கா விசாரிச்சா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க தங்லி சிரிக்கிறான். இப்ப ஸ்வாட் கிங்
ஸ்வாடிக்கிங்க்கு வேற வழியே இல்ல. சரி ஓகே பப்ளிக்கா விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரியான நேரம் வரும்போது விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். சரி ஓகே நாளான்னைக்கு இது சரியான நேரமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபங்க்ஷன் நடக்குது, முக்கியமான ஆளுங்கெல்லாம் இருக்காங்களே அப்படின்னு தாங்களே எடுத்து போட்டு விடுறான். அன்னைக்கே விசாரிச்சிடலாம் அப்படின்னு ஸ்வாடிக்கிங்கும் ஒத்துக்கிறான். இங்க இன்னொரு பக்கம் நம்ம பூஷு இருக்கார்ல, அவரு நேரா கிளம்பி ஏதோ ஒரு தோட்டத்துக்கு போறாரு. கரெக்டா அங்க ஒரு பொண்ணு வரா, பூஷு கூட சண்டை போட ஆரம்பிக்கிறா. 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்கும் போதே அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா, லேட்டா நீ வந்த அப்படிங்கிறதுக்காக உனக்கு இந்த சின்ன பனிஷ்மெண்ட், வா நம்ம போய் வேலையை பார்க்கலாம் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பூஷுவோட ஃப்ரெண்டா இந்த பொண்ணு. பூராணி இவ. பூராணி போயிட்டு பூஷுவோட உட்காந்துட்டு 2 பேருமா சேர்ந்து செஸ் கேம பூவை வச்சே விளையாட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த பொண்ணு கேட்டுட்டு இருக்கா, பூராணி இவ்வளவு பேரை காப்பாத்தணும்னு ட்ரை பண்ணிருக்கல, அவங்க எல்லாம் அதுக்கு ஒர்த்தான ஆளா அப்படின்னு கேட்க, எல்லாரும் தான் தப்பு பண்ணுவாங்க, யாரு பண்ணல, அதுக்கு நம்மளை காப்பாத்தாம விட முடியுமா அப்படின்னு பூஷு சொல்றான். நீ பாரு இவ்வளவு நல்லவனா இருக்க, என்ன கூட இப்ப நீயாவே ஜெயிக்க வைக்கிற, இந்த பூவை எடுத்து நம்ம விளையாண்டோன்னு அந்த பூவை கூட மறுபடியும் மரத்துக்கே அனுப்பி உயிர் கொடுத்துட்ட. ஒன்ன மாதிரி ஒருத்தன் அந்த உலகத்துல வேற யாராவது இருப்பாங்களான்னு எனக்கு சத்தியமா தெரியல. ஆனா நீ இவ்வளவு எல்லாரையும் காப்பாத்தணும்னு நினைக்கிறல்ல, நீ உண்மையா யார் மேலேயாவது பாசம் வச்சிருப்பல, அவங்களுக்கு ஒன்னால எதுவும் ஆயிடக்கூடாது, ஏன்னா உன் மனசு எவ்வளவு கஷ்டப்படும், அதை பத்தி தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்க. பூஷு பாக்குறான். சரி எனக்கு வேலை இருக்கு, நான் இங்க இருந்து போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா கிளம்புறான். இன்னொரு பக்கம் தங்லி நேரா அவனோட ரூம்குள்ள போயிட்டு பூஷுவோட சிலையை தான் செதுக்கி வச்சிட்டு இருக்கான். ஏற்கனவே பூஷுவா அவனுக்கு தெரியும் போல. இன்னொரு பக்கம் அந்த ஸ்வாடிக்கிங் நேரா ரூம்குள்ள போயிட்டு என்னோட ஸ்பாட் லைட்டே போயிடுச்சு, தங்லி என்ன அவமானப்படுத்திட்டான் அப்படின்னு தத்தக்கா பித்தக்கான்னு குதிச்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு நாளைக்கு வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயத்த பண்ணிருக்க, பப்ளிக்ல அந்த விசாரணையை போட்டிருக்க, அப்போ மான கப்பல் ஏறுமே அது உனக்கு கப்பல் இல்லையா அப்படின்னு அந்த வேலைக்கார பொண்ணு மாதிரி ஒரு தீர்ப்பால அவ கேட்டுட்டு இருக்கா. கடைசியில அந்த பொண்ணு யாருன்னு பார்த்தா லூயன் கூட ஒரு பொண்ணு சுத்திட்டு இருப்பால, அந்த பொண்ணு தான் இங்க வந்துட்டு இருக்கா. இது தெரிஞ்சிருது. உடனே பாத்துட்டு இருக்கான் ஸ்வாடிக்கிங். இல்ல அதுக்கு நான் வந்து ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சிட்டு இருக்கேன், நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல, சாகுறது தான் உனக்கு இருக்க ஒரே ஏற்பாடு நினைக்கிறேன், முடிஞ்சா செத்துருன்னு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப ஏதோ இன்விடேஷன் வருது, பார்த்தா பூஷு தான் இன்விடேஷன் அனுப்பிச்சு வச்சிட்டு இருக்கான். எனக்கு அடுத்த க்ளூ கிடைச்சிருச்சு, நான் எப்படி ஏமாத்துறேன் பாரு, அந்த பூஷுவை ஏமாத்தி ஏன் பக்கத்து கூட்டு வரேன் பாரு, தங்லிய சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அங்க இருந்து கிளம்பி பூஷுவை பாக்குறதுக்கு போறான். தங்லி மேலதான் தப்பு இருக்கு, கோஸ்ட் பில்ல தங்லி தான் ரிலீஸ் பண்ணிட்டான், எல்லா பழியையும் அவன் மேல போட்டு விட்டு பூஷு நீங்க எப்படியாவது எங்களை காப்பாத்தணும்னு சொல்ல ஆரம்பிக்க பூஷு பாத்துட்டு இருக்கான். நீ கொஞ்சம் என்ன ஏமாத்துற மாதிரி இருக்கு, ஏதாவது உண்மையை பேசலாம்ல அப்படின்னு சொல்ல, இல்ல நான் உண்மையை தான் சொல்றேன், நீங்க வேணா அந்த துணை தலைவனை புடிச்சு வச்சிருக்கேன்ல அவன் கிட்ட விசாரிங்க வாங்க அப்படின்னு பூஷுவை கூட்டு போயிட்டு இருக்கான். 2 பேரும் கிளம்பி அங்க போயிட்டு இருக்காங்க. இங்க இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம தங்லி நிக்கும் போது சேயும் இருக்கான்ல, நம்ம தங்லியோட முதுகுலயே அடிக்கலான்னு வர, உன்னோட எச்சி கை மட்டிய மேல பட்டுச்சு, நடக்கிறதே வேற அப்படின்னு தங்லி சொல்றான். திரும்பி பார்க்காமலே கண்டுபிடிச்சிடுறானே அப்படின்னு நம்ம சேயும் ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்கான். சுஞ்சி அங்க வந்துட்டா, எல்லாரையும் பாக்குறா, கூடவே கூவும் வந்துடுறான். ஓ நீங்க தானா, உங்களை பத்தி சுஞ்சி நிறைய சொன்னா அப்படின்னு எல்லார்கிட்டையும் கூ வணக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கான். என் துளை தலைவன் ஏற்கனவே இறந்துதானே போனா, ஆனா உட்காந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்கான். கரெக்டா அந்த இடத்துக்கு ஷென்னு வந்துடுறான். கரெக்டா அதே நேரத்துல தான் இந்த ஸ்வாடிக்கிங் நம்ம பூஷுவை உள்ள கூட்டு வந்துட்டு இருக்காரு. பூஷு கண்ணு முன்னாடியே ஷென் அங்க இருக்கிற அந்த துணை தலைவனு கொண்டுட்டு எஸ்கேப் ஆயிட்டு ஓடி போயிட, பாத்தீங்களா உங்க கண்ணு முன்னாடியே இந்த ஷென்னு கொண்டுட்டான் அப்படின்னு இந்த ஸ்வாடிக்கிங் நடிக்க ஆரம்பிக்கிறான். ஷென் அங்க இருந்து ஓடுறவனை துரத்திட்டே பூஷு அங்க இருந்து போறான். அப்பாடா நிம்மதி, நம்ம ஏமாத்தியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நிம்மதியா இங்க ஸ்வாடிக்கிங் ரெடி ஆயிட்டு இருக்க. இங்க நேரா நம்ம ஷென்னு ஓடி போறான்ல, தங்லியோட போட்டுக்குள்ள ஓடி போயிட்டு ஒரு டிராப் இருக்கு, டிராப்ல மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு ஷென்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். தங்லி அமைதியா பாத்துட்டு இருக்கும் போதே அந்த இடத்துல இருக்கிற எல்லா கேண்டில்ஸும் அணையுது, லைட் எல்லாம் ஆஃப் ஆகுது, இருட்டிருது அந்த போட்டே. அந்த போட்டுக்குள்ள பூஷு டக்குனிக்கு மேல இருந்து கீழே குதிக்க ஆரம்பிக்க எல்லாரும் ஷாக் ஆயிட்டு பாத்துட்டு இருக்காங்க. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. பூஷுவை எப்படி தங்லி ஹேண்டில் பண்ண போறான், என்ன நடக்க போது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அதுவரை பாய்.